ஒரு வாரமா அதிகமா காய்ச்சல் இருந்ததுனால, நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தேங்க. அதனால தான் சரியா வீடியோ போட முடியல. நேத்து தான் டிஸ்சார்ஜ் ஆயி வந்தேன். வந்த உடனேயே ஒரு பெரிய ஷாக்கிங் எனக்கு காத்திருந்துச்சுங்க. இந்த சேஞ்சிங் ரோஸ் தான் எனக்காகவே காத்திருந்து என்ன வரவேற்கிற மாதிரி 2 பூ ரொம்ப அழகா பூத்திருந்துச்சுங்க. ஆனா, ஏற்கனவே ஒரு பூ நேத்து பூத்திருந்துச்சு. அது சரியா பூக்காம, அப்படியே பாருங்க இந்த மாரி உதிர்ந்து போயிருந்துச்சு. இன்னைக்கு காலையில 2 பூ ரொம்ப அழகா பூத்திருந்துச்சு. நாங்க வர்றதுக்கே டைம் எப்படியோ 12 ஆயிடுச்சுங்க. அதனால பிங்க் கலர் கொஞ்சம் லைட்டா வர ஆரம்பிச்சிடுச்சு. காலையிலேயே வீடியோ எடுத்திருந்தா நல்லா வெள்ளையா தும்பப்பூ கலர்ல இருந்திருக்கும். கொஞ்சம் மத்தியானம் ஸ்டார்ட் ஆனதுனால லைட்டு கலராக மாறி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நான் இது 3 மணிக்கு எடுத்த வீடியோ. லைட் பிங்க் கலரில் நல்லா அழகாக மாறிடுச்சுங்க. இந்த பூவை பார்த்த உடனேயே என்னோடய பழைய ஞாபகங்கள் தான் அதிகமாக ஞாபகத்துக்கு வரும். ஸ்கூல் டேஸில் பசங்கள்லாம் தலையில் வச்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clock இந்த மாதிரி நல்ல சிவப்பு கலரில் சிவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பூச்செடி வச்சு கிட்டத்தட்ட கரெக்டாக 8 மாதம் ஆகுதுங்க. ஜனவரி மாதம் தான் நான் சென்னையிலேருந்து இந்த செடியை வாங்கிட்டு வந்தேன். ஏற்கனவே நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேங்க. ரொம்ப அழகாக பூ பூத்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் 2 பூ பூத்திருந்துச்சு. உடனே நான் போய் காலையில் 7:30 மணிக்கே இந்த பதிவை எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டு கலரில் தும்பப்பூ கலரில் பூத்திருக்கு. இது நேற்று பூ, இது இன்றைக்கி பூத்த பூ. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கலர் வர்றதுனால தான் இதுக்கு சேஞ்சிங் ரோஸ் அப்படின்னு பேருங்க. இந்த மாதிரி சேஞ்சிங் ரோஸ் செடி உங்கள் வீட்லேயும் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது சிறு வயசு ஞாபகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.